அவர் வந்து கஞ்சா கேட்டதா அவங்க கிட்ட போய் அதனால இவங்க ஆத்திரம் அடிச்சுதா சொல்றாங்க. அவர் கஞ்சா கேட்டாரோ கேட்கலையோ அதை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு சிஆர்பிஎஃப் ஜவான் அல்லது எந்த ஃபோர்ஸ் லெவல் ஜவானும் ஒரு இஸ்லாமியரால் இல்ல ஒரு இஸ்லாமிய ஒரு குரூப்பால் தாக்கப்பட்டிருந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த இடத்துல வச்சு நடந்திருந்தால் இந்நேரம் இந்தியா முழுக்க எப்படி வாய்ஸ் வந்திருக்கும். 7 பேர் அரெஸ்ட் ஆனவங்க உடனடியாக பெயிலும் விடப்பட்டுள்ளனர். இதுதான் இந்தியா. மதத்தின் பேரால் நீ என்ன வேணாலும் பண்ணு, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. நம்ம மதத்தை விட பெருசு ஒண்ணுமே கிடையாது. இங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி இல்ல யாருனாலும் சரி நம்ம மதத்தை பத்தியோ நம்ம மதத்தை மீறியோ ராணுவ வீரர்லாம் யாருங்க அவங்களாம் ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் வந்து ஒரு பலியாடுகள். பேரியர் வச்சிருக்கு, பேரியருக்கு அந்த பக்கம் நடக்கிறதுக்கு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அவர்கள் இந்த பக்கமா வேணும்னே நடந்து போறாங்க. அவங்க வாகனங்கள் போற இடத்துல இவங்க போறாங்க. அப்போ ஏதாவது ஒரு பைக் உரசிட்டா கூட பிரச்சனை தான். ஸ்கூல் பஸ் மீரட்ல அடிச்சு நொறுக்குறாங்க. ஈவன் போலீஸ் வண்டியவே போலீஸ் வண்டியை தலைகீழ திருப்பி போட்டு வீடியோ இருக்கு. போலீஸ் வேடிக்கை பார்ப்பாங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ அந்த RSS கையில இதை எடுக்குதோ இப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா தியேட்டர்ல இருக்கிற மொத்த ஸ்பீக்கரையும் கட்டி அடுக்கி வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி போட்டு மஸ்ஜித்ல அவங்க தொழுகும் பொழுது அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இவங்க பாட்டு போடுறது, ஜெய் ஸ்ரீராம் சத்தம் போடுறது. பையன் முஸ்லீம் போல அந்த ஓனரே சொல்லியிருக்காரு, நீ வந்து முஸ்லீம் சொல்லிக்காத கோபால்னு சொல்லு. அந்த நாட்டில் பாருங்க முஸ்லீம் ஒரு பேரை சொல்லி கூட வேலை பார்க்க கூட முடியல. ஒரு ஹோட்டல்ல, சாதாரணமான ஹோட்டல்ல இவர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஆதார் கார்டு வச்சு செக் பண்றது. அவன் கண்டுபிடிக்கப்பட்ட போது அவனை வந்து செக் பண்ணணும், டவுசர் அவர் சுன்னத் பண்ணிருக்கியா பண்ணலையா அப்படிங்கறத வச்சு நான் அவனை இந்துவா முஸ்லீமா அடையாளம் காணும். A Dhaba staff member was told to remove his trousers and prove his identity. கோபால் அகாத் தாஜமுல் கடைகளில் போய் விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு யாருங்க அதிகாரம் இருக்குது? அது வந்து சட்டம் பார்த்துக்கிடும், அரசு பார்த்துக்கிடும். அப்படின்னா சனாதன தர்மத்தின்படி நாங்க வந்து புனிதமான யாத்திரைக்கு போறோம். இந்த புனிதமான யாத்திரையில இந்த ஹோட்டல் புனிதமா இருக்குதா இல்லையாங்கிறது என்னால செக் பண்ணதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? திருப்பரங்குன்றத்துல அங்க வந்து சிக்கன் வெட்டினாங்க, மட்டன் வெட்டினாங்க, அது புனிதத்தன்மை போகுது அப்படின்னு ஆரம்பிக்கிறது முற்பட்டது தான் இங்க யூபில நடந்துட்டு இருக்குது டெய்லி. அந்த யூபியை தான் இங்க வந்து கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு பாக்குறாங்க. அதற்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதுன்னு பார்த்துதான் இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூலாம் இந்த மாதிரி தூக்கிட்டு வராங்க. மாநாடு கூட அது ஒரு சிறிய ஆரம்ப வடிவம் தான். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தொடர் வணக்கம். வணக்கம். மிர்சாபூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சிஆர்பிஎஃப் வீரர் வந்து கன்வார் யாத்திரைக்கு போகக்கூடிய பக்தர்களால் கொடூரமா தாக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள் முழுக்க பரவிட்டு வருது. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் வந்து அந்த வீடியோ சுற்றி தான், அந்த சம்பவம் சுற்றி தான் வந்து விவாதங்கள் நடக்குது. ஏன்னா அது ஒரு சம்பவம் இல்லை, அந்த மாரி பல சம்பவங்கள் வந்து இன்னைக்கு கன்வார் யாத்திரையை தொடர்ந்து அந்த இடங்கள் முழுக்க நடந்துட்டு இருக்குது. என்ன நடந்தது, குறிப்பாக அந்த சிஆர்பிஎஃப் வீரர் தாக்கப்பட்ட சம்பவத்தோட பின்னணி என்ன? மிர்சாப்பூர் ஊர் பேரே வந்து பிரபலமானது எதனாலன்னா அது ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு. அங்கே முழுக்க குண்டாகரி, அடிதடி, டான் அந்த மாதிரி தான் அந்த படத்தை. அந்த வெப் சீரிஸோட ஓப்பனிங் சீனே கல்யாணத்தில் வந்து ஒருத்தர் துப்பாக்கி வச்சு மேலே உசுடுவார், மாப்பிளையே போட்டு தள்ளிடுவார் விளையாட்டு போக்கில். அந்த அளவுக்கு அங்கே வந்து ரவுடிஸும் வந்து ரொம்ப பிரபலமானது அப்படின்னு தான் மிர்சாப்பூர். இப்போ வந்து உண்மையான மிர்சாப்பூர்லையும் அப்படி தான் நடந்திருக்குது. அது யாரெல்லாம் நடந்திருக்குன்னா காவடியான்னு இந்தியில் கூப்பிட்றாங்க, இங்கிலீஷில் வந்து கன்வாரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்மளும் கன்வாரின்னே சொல்லிட்டு இருக்கிறோங்க. இந்த யாத்திரை போகிறவங்க வந்து அங்கே இருக்கிற சிஆர்பிஎஃப் ஜவானை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் அடிச்சு வச்சு நீங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கீங்க. காரணம் என்னென்னா ஒன்றுமே இல்லை, அங்கே டிக்கெட் வாங்குறதுல ஏதோ பிரச்சனை இருக்குது, சர்ச்சை ஆகும். இந்த மாதிரி முன்ன பின்ன வாங்குறதுல அங்கே ஒரு குழப்பம் வந்திருக்குது. அதில் அடித்ததா நியூஸ் அப்படி தான் வருது. 7 பேர் அரெஸ்ட் ஆகிருக்கிறாங்க. 7 பேர் அரெஸ்ட் ஆனவங்க உடனடியாக பெயிலையும் விடப்பட்டுள்ளனர். உடனே பெயிலில் விட்டுருக்கிறது வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா முகமது சுபேர் சொல்லியிருக்காரு, ஆல்ட் நியூஸோட. அவர் எப்பவுமே ஃபேக்ட் செக் பண்ணி போடக்கூடிய ஆள். ஸோ அதை நம்ம நம்பலாம் அப்படின்னு உறுதியாக நான் நம்புறேன். அப்புறம் எப்படி ஒரு சிஆர்பிஎஃப் வீரர் தாக்கி இருக்கிறாங்க, எவிடன்ஸ் இருக்குது, வீடியோ பரவிட்டு இருக்குது, எப்படி அவங்க 7 பேரை உடனே விடுதலை பண்ணாங்க? இது வந்து இவர்கள் முன்னெடுக்கும் இந்து ராஷ்டிரா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை மாதிரி பல இடங்கள்ல இவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. பக்தர்கள் அப்படிங்கிற பேர்ல என்னெல்லாம் நடக்குதுங்கிற நம்ம தொடர்ந்து பேசுவோம். இது சிஆர்பிஎஃப் ஜவான் வந்து கௌதம் அவரோட பேரு. அவர் போறது எங்கன்னா மணிப்பூர்ல டியூட்டி பார்க்க போறாரு. மணிப்பூர்ல ஆல்ரெடி கொலையும் குத்துயிருமா தான் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அங்க ஒரு பெரிய கலவரமே நடந்துச்சு. நம்ம ஐயா மோடிஜி வந்து அங்க போய் பார்க்கவும் இல்லை. அப்படி ஒரு சூழல்ல அங்க பாதுகாப்பு டியூட்டியில இருக்கிற ஒருத்தர் அங்க இருந்து பிரம்மபுத்திரா மேல பிடிச்சு போகணும். இந்த சூழ்நிலையில தான் இது நடந்திருக்குது. அவர் தன்னுடைய கடைசி கட்டம் வரைக்கும், அதாவது விழுந்தாலும் திருப்பி எந்திரிச்சு போய் அவங்க கூட சண்டை போடுற அளவுக்கு ஒரு மனோபலம் உள்ளவராக தான் இருக்காரு.
அவரை மீது அட்டாக் நடத்திட்டு அவ்வளோ கேஷுவலாக போகிறாங்க. இது வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு அட்டாக்கு சிஆர்பிஎஃப் ஜவான்கள் இந்த தமிழ்நாடு வரைக்கும் ரீச் ஆயிருக்குது. ஆனால் நீங்கள் வடக்க பார்த்தீங்கன்னா கடந்த 4 நாளாவே இவங்க செய்கிற அட்ராசிட்டி எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் எல்லா இடத்துலையும் காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அதே பக்கத்தில் இன்னொரு டிபேட்டையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. என்னன்னா இந்து மக்கள் இப்படி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா இப்படிதான் இறங்குவாங்க, நம்ம சுத்தத்தை நம்ம பாதுகாத்துக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபேட் ஓடிட்டு இல்லை. ஒரு ஆன்மீக அந்த அந்த ஐடென்டிட்டியில் இருக்கிற நபர்கள் அடிச்சதுனாலே அது ஒட்டுமொத்தமா இந்துத்துவ அரசு கொண்டு போக முடியாது. அவங்க சில சார்ஜஸ் வைக்கிறாங்க அவர் மேல, ராணுவ வீரர் மேல. அவர் வந்து கஞ்சா கேட்டதா அவங்க கிட்ட போய், அதனால இவங்க ஆத்திரம் அடைந்து போய் அடிச்சதா சொல்றாங்க. என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் சிஆர்பிஎஃப் ஜவான் மேல தாக்குதல் அப்படிங்கிறது வந்து இந்திய தேசத்தின் மீது தாக்குதல். நான் உங்க லைன்ல வர கஞ்சா கேட்டதாவே வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கஞ்சா கேட்டாரோ கேட்கலையோ அதை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒதுக்கி வச்சுட்டு, ஒரு சிஆர்பிஎஃப் ஜவான் அல்லது எந்த ஃபோர்ஸ்ல உள்ள ஜவானும் ஒரு இஸ்லாமியரால் இல்ல ஒரு இஸ்லாமிய ஒரு குரூப்பால் தாக்கப்பட்டிருந்தால், ஏதோ ஒரு பிரச்சனை, குடுக்கல் வாங்கல, சில்லற பிரச்சனை, ஏதோ ஒரு அந்த இடத்துல வச்சு நடந்திருந்தால் இந்நேரம் இந்தியா முழுக்க எப்படி வாய்ஸ் வந்திருக்கும்? இந்தியாவில் இந்த டிபேட் எப்படி போயிருக்கும் அப்படின்னா, இந்திய ராணுவத்தின் மீது தாக்குனது யாரு? முஸ்லிம்ஸ். இவர்கள் தேச துரோகிகள். ஒரு கம்யூனிட்டியவே, ஒரு இஸ்லாமிய மதத்தினரையே மொத்தமாக ஒரு குற்றவாளி கூண்டில் ஏற்றி வச்சு கழுவில் ஏற்றி நம்ம தூக்கில தொங்க போட்டிருப்போமா இல்லையா? நம்பர் 1. இது நம்ம மனசாட்சி நாம கேட்டுக்கிற வேண்டிய கேள்வி. குறிப்பா வடக்கிந்திய ஊடகங்களுக்கும் இந்த RSS சங் பரிவார் கும்பல் பிஜேபி அரசியல்வாதிகளுக்கும் நாம கேட்கக்கூடிய கேள்வி. இது நேரம் நீ எப்படி திருப்பி பண்ணணும்? ஆனா இப்போ இங்க நடந்திருக்கிறது வந்து ஒரு சிஆர்பிஎஃப் ஜவான் மேல கஞ்சா கேட்டதுனால அடிச்சோம் அப்படின்னு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவர் ஒரு சிஆர்பிஎஃப் ஜவான், அவர் கேட்டாருன்னு உங்க வாதத்துக்கே வச்சுட்டாலும் யார்கிட்ட போய் கேட்கணும்? இப்போ நீங்க ஒரு கஞ்சா பிரியர்னு வச்சுக்கலாம், எங்க போய் கேட்பீங்க? இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, நீங்க மது குடிப்பவர், நீங்க டாஸ்மாக்ல போய் மது கேட்பீங்களா இல்ல சூப்பர் மார்க்கெட்ல போய் மது கேட்பீங்களா? டாஸ்மாக்ல தான். சரி, இவர் வந்து சிஆர்பிஎஃப் ஜவான் வந்து கஞ்சா கேட்டிருக்காரு, யார்கிட்ட போய் கேட்டாரு? அந்த போற கான்வாரி யாத்திரை, அந்த காவாடி யாத்திரை அப்படின்னு சொல்றாங்களே, அந்த யாத்திரைக்காரங்கள்ட்ட கேட்கிறாரு. ஏன் அவங்கள்ட்ட போய் கேட்கணும்? ஸ்டேஷன்ல எத்தனையோ கடைகள் இருக்குது, எத்தனையோ பேர் சுத்திட்டு இருக்கான், அவங்கள்ட்ட கேட்காம ஏன் இவங்கள்ட்ட கேட்கணும்? கொஸ்டின் எழும்புதா இல்லையா? ஸோ இந்த காவடி யாத்திரை போறல பெரும்பாலானவர் இந்த மாதிரி கஞ்சா, நீங்களே பார்த்துருப்பீங்க, அங்கே இருக்கிற அகோரிகள் வந்து பெரிய பெரிய சுருட்டு கஞ்சா போடுறது ரொம்ப நார்மலாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படைக்குள்ளே இவர் கேட்டுக்கலாம். இப்போ வரைக்கும் கேட்டதுக்கு எந்த உறுதியான தகவலும் கிடையாது. எல்லாமே வந்து இவர்கள் பரப்புகிறார்கள். சங்கி கும்பல் வந்து இப்போ அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா யார் மேனாலும் என்ன அலிகேஷனாலும் தூக்கி போடுறாங்க. நாளைக்கு மோடியே வந்து ஏதாவது திருப்பி ஏதாவது சொல்லிட்டா மோடியை வந்து என்ன சொல்றாரு, தேசத்துறைன்னு அறிவிச்சு என்ன நடந்ததுன்னு எக்ஸாக்டா தெரியல. ஆனா ஒரு ராணுவ வீரர் வந்து தாக்கப்பட்டிருக்கிறாரு, அது ஊடகங்கள் எல்லாரும் பார்த்துருக்காங்க, ஊடக வழியா மக்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க. எப்படி ஒரு அரசாங்கம் அந்த தாக்க நபர்களை உடனே ஒரே நாள்ல வந்து பெயில் அவுட் பண்ணுது? ஏன் பெயில் அவுட் பண்ண மாட்டாங்க? இப்போ அவர்களுக்கு தேவையான அரசியல் என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிருக்காங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு ஆர்மி வீரர் சொந்த தகராறுல பிரச்சனையாச்சு, கொலை வரைக்கும் போச்சு. அதை வந்து இங்க இருக்கிற அண்ணாமலை முதற்கொண்டு வடக்கிந்திய மீடியா வரைக்கும் ராணுவ வீரருக்கு பாதுகாப்பு இல்லை, ராணுவ வீரருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணி இருக்கிற கவர்மெண்ட்டை என்னெல்லாம் டேமேஜ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்படிதானே இங்க வந்து அவர்களுக்கு வந்து ஆர்மி ஜவான், சிஆர்பிஎஃப் ஜவான், பிஎஸ்எஃப் ஜவான் இவர்கள் எல்லாம் எதற்காக அப்படின்னா அவர்கள் ஒரு டூல். அவர்கள் மேல, அவர்கள் ரத்தத்தின் மேல, அவர்களோட பிரச்சனைகள் மேல நாம என்ன அரசியல் பண்ண முடியும், அவ்வளவுதானே தவிர அதே அரசியல் தனக்காக வரும்போது அது வேற மாதிரி திருப்பிடுவாங்க. வேற ஒன்றும் இல்லை. பெகல்காம் தாக்குதல்ல நேவல் ஆஃபீஸரோட ஒய்ஃப் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க நிறைய பேர் அங்க அப்படின்னு. அவர் ஒரு 6 நாள் தான் அவரோட இருந்த நாட்கள். இவர்கள் வந்து 6 நாள் பொண்டாட்டி, ஜேஎன்யூல இவருக்கு தீவிரவாதிகளுடன் தொடர்பு உண்டு, முஸ்லீம்களோட தொடர்பு உண்டு அப்படின்னு அவர்களை அவ்வளோ கேரக்டரை அசசினேஷன் பண்ணாங்களா இல்லையா? ஆக இவர்களுக்கு வந்து இந்த மத அரசியல் பண்ணும்பொழுது யார் குறுக்க வந்தாலும் அவர்களை வந்து வேற மாதிரி திருப்பி விட்டுருவாங்க. அப்போ உண்மையிலே ராணுவர்கள் மேல ஒரு பற்று அப்படிதான் உங்க இந்த தேசப்பட்டுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த சிஆர்பிஎஃப் ஜவான்கள், இந்த பிஎஸ்எஃப் ஜவான்கள் இவர்கள் அனைவரும் 2004க்கு அப்புறம் யாரெல்லாம் செலக்ஷன் ஆகிறாங்களோ அவங்களுக்கு ஓல்டு பென்ஷன் கிடையாது. ஆனா ஆர்மி நேவிக்கு உண்டு. உடனடியாக இவர்கள் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் போடுறாங்க. இவர்கள் வந்து டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாங்க. அது டெல்லி ஹைகோர்ட்ல என்ன சொல்லுங்க, இவர்களையும் யூனியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸாக மதிப்பளித்து அதே மாதிரி இவங்களுக்கும் பென்ஷன் கொடுக்கணும்னு ஆர்டர் போட்டுருச்சு. இப்போ வந்து பாஜக அரசு தேசபக்தியோட குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்க இந்த பாஜக அரசு என்ன பண்ணியிருக்கணும், பென்ஷன் கொடுத்துருக்கும்ல. அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல இல்லை இவங்களுக்கு தர முடியாதுன்னு வாதாடிட்டு. இதுதான் இவர்கள் வந்து இந்த தேச ஜவான்களின் மீது கொடுக்குற மரியாதை. தேசபக்தி அப்படிங்கிறது வாயில வட சொல்றது. மற்றபடி இந்த ராணுவ வீரர்களுக்கு என்ன ஆனாலும் சரி, ஏதானாலும் சரி, ஏன் ராணுவத்துல ஊனமுடுவார்கள்ல
அவங்களுக்குள்ள பென்ஷன்லயே வந்து இதே கவர்மெண்ட் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. கொடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க, ஃபைட் பண்றாங்க. கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இவங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து மக்களுக்கு முன்னாடி தேசபக்தி அப்படின்னு காட்டுறது, பாகிஸ்தானை காட்டி இஸ்லாமியர்களை காட்டி நீ பண்றது அது ஒரு நாடகம். ஆனா உண்மையிலே இவர்களுக்கு யார் மீதும் எந்த அக்கறையும் கிடையாது, நாடு மீது எந்த அக்கறையும் கிடையாது. மதத்தை வைத்து நாம் எப்படி ஓட்டு பார்ப்பது, மதத்தை வைத்து நாம் எப்படி பிழைப்பது, இந்து ராஷ்டிராங்கிறத நோக்கி நகர்த்துவதன் மூலம் பார்ப்பனிய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவது, இது மட்டும்தான் இவர்களுடைய நோக்கம். அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து ஒரு 7 பேர் அடிச்சு பப்ளிக்ல இவ்வளவு பெரிய வீடியோ வந்து இந்தியா முழுக்க வைரல் ஆகியும் அவர்கள் 7 பேரும் உடனடியாக பெயில்ல வெளில வராங்க. எனக்கு தெரிஞ்சு கும்பலா சேர்ந்து இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு பெயில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். உடனடியாக அவங்களுக்கு பெயில்ல வராங்க, சிரிச்சுட்டு போஸ் கொடுக்குறாங்க. போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்குது. இந்த சிஆர்பிஎஃப் ஜவானுக்கு என்ன நடக்கும்னு கேளுங்க. இந்த சிஆர்பிஎஃப் அவர் டிபார்ட்மெண்ட்ல இன்டிசிப்ளின் ஆக்ஷன் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ ஏன் வந்து பப்ளிக் குள்ள நீ சண்டை போட்ட அப்படின்னு 10 பேர் அடிக்கும் போது அடி வாங்கிட்டு வர முடியாது. அதுதான் இது வந்து இயல்பா நம்ம என்ன சொல்றோம், அவன் அடிப்பான், நீ வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஆச்சே, நீ எந்திரிச்சு திருப்பி போய் அடிச்ச, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அவருக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து வாழ்க்கையை நரகமாயிரும். ஏன்டா நம்ம வாழ்றோம், ஏன்டா இந்த சிஆர்பிஎஃப்ல சேர்ந்தோம், ஏன்டா இவங்க கூட போய் இப்படி சண்டையாச்சு அப்படின்னு ஒரு வாழ்நாள் முழுக்க கதற அளவுக்கு ஒரு 10 நாள்ல என்கொயரி போயிட்டே இருக்கும். டெய்லி கூப்பிட்டு வச்சு நிப்பாட்டி வச்சுட்டு அனுப்பி விட்டுறானுங்க. இப்படிதான் நடக்கும். ஆபீசர்ஸ் வந்து யாருக்கும் கிடையாது. அவர்கள் வந்து டிசிப்ளினா நீ வந்து செஞ்சது தப்பு, பப்ளிக்ல யூனிஃபார்ம் போட்டு நீ அவர்களுடன் நடந்துகிட்டது முறைகேடானது இவர் மேல திருப்பிடுவாங்களே தவிர, ஒருவேளை இவங்க இன்னும் ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 7 பேர் மேல என்ன ஆக்ஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணம் இதுதான் இந்தியா. மதத்தின் பேரால் நீ என்ன வேணாலும் பண்ணு, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. நம்ம மதத்தை விட பெருசு ஒண்ணுமே கிடையாது. இந்த நாம தான் இங்க, நம்மளை மீறி இங்க எதுவுமே கிடையாது. இங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, இல்ல யாருனாலும் சரி, நம்ம மதத்தை பத்தியோ நம்ம மதத்தை மீறியோ பேசினாலும் ராணுவ வீரர்லாம் யாருங்க, அவங்களாம் ஒண்ணுமே கிடையாது. அவர்களுக்கு வந்து ஒரு பலியாடுகள். ராணுவ வீரர்கள், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, இந்த ஜவான்கள் பார்டரை பார்த்துட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே யாரு அப்படின்னா இவர்களுக்கு ஒரு பலியாடுகள். எப்பப்பெல்லாம் உனக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் இவனை உள்ள தள்ளி அவனை சாவடி, உடனே அது பேர்ல ஓட்டுவாங்க. எத்தனை பேர், 40 பேர் மேல சிஆர்பிஎஃப் ஜவான் இறந்து போனாங்களே, இது வரைக்கும் யாராவது கொல்லப்பட்டார்களே, யாராவது அதை வச்சு ஓட்டு கேட்பாங்களா? ஆனா மோடி கேட்டாரு. மோடி யாரடா? ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இவங்க தானே. அப்போ இந்த இந்துத்துவ அரசியல்ல ஆர்மி ஜவான்களும் சரி, இந்த மதமும் சரி, இந்த மக்களும் சரி, இவர்களுக்கு வந்து ஒரு கார்டு. இந்த கார்டை வச்சு அவங்க எப்படினாலும் பிளே பண்ணுவாங்க. அந்த கார்டுக்குள்ள ஒரு நியாயத்தை மக்களுக்கு கடத்திட்டு இருக்காங்க. என்ன கடத்திட்டு இருக்காங்கன்னா, நாமெல்லாம் இந்து, நாமெல்லாம் சுத்தம், நாமெல்லாம் ரொம்ப உயர்ந்தவர்கள். ஆனா இந்த முஸ்லிம்ஸ் நம்மளை தொடர்றது மூலம் நம்ம வந்து என்ன சொல்றது, அசுத்தமாயிடுறோம். இதுதான் இப்ப அங்க நடந்திருக்கு. இந்த சிஆர்பிஎஃப் வீரர் தாக்கப்பட்டது இது மட்டும் அங்க இஷ்யூ இல்லை. அந்த கன்வார் யாத்திரைவே தடை செய்யணும், நிப்பாட்டணும். இன்னும் பல விஷயங்கள் வந்து அங்க ஒருமைப்பாட்டுக்கு எதிராக நடக்குதுன்னு சொல்லி பல விமர்சனங்கள் வைக்கப்படுது. வேற என்னெல்லாம் நடக்குது அந்த யாத்திரை? கன்வாடி யாத்திராங்கிறது வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஒன்றும் இல்லை, கங்கையில போயிட்டு அங்க அந்த நீர் வந்து கங்கை நீர் வந்து புனிதமான கங்கை, புனிதமான நீர். அதை வந்து என்ன செய்வாங்கன்னா, கன்வார் அப்படிங்கிற அந்த மூங்கில வச்சு 2 பக்கமும் சொம்பு இல்லைன்னா கேனு இல்லைன்னா மண்பானை, அந்த பானையில கட்டி அந்த தண்ணியை கொண்டு வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க, சிவனுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மிச்ச வீட்டுக்கும் கொண்டு போவாங்க. நடந்தே போய் செய்வாங்க, செருப்பு போட மாட்டாங்க. ரொம்ப நம்ம ஊர்ல எப்படி பழனி யாத்திரைக்கு சபரிமலைக்கெல்லாம் போறாங்கல்ல, அதே மாதிரி இந்த மாசத்துல நடத்துவாங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இந்த மாதிரி சாவன் மைனா அப்படின்னு சொல்லுவாங்க. சாவன் மாதம், இந்து மாதம். ஆமா, இந்து மாதத்துல ரொம்ப புனிதமான பயணம், புனிதமான மாதம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து ரொம்ப வருஷமே நடந்துட்டு தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. 1980க்கு மேல பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இல்ல ஆர்எஸ்எஸ், இந்த சங் பரிவார் கும்பல்கள் இதை மெல்ல மெல்ல என்ன செய்யறாங்கன்னா, தேசிய கொடியை கொண்டு வந்து கொடுக்கறது. குறிப்பா இந்த ரீசெண்டா 2-3 வருஷம் இன்னும் அதிகமாக தேசிய கொடியோட வந்து நிப்பாட்டுறது. தேசியவாதத்தையும் இந்து மதத்தையும் ஒன்னா இணைக்கிறது. அதான் இந்த இந்து ராஷ்டிரா அப்படிங்கிறதுக்கான ஒரு டார்கெட்டுக்கு இவங்க இதை வந்து கொண்டு வராங்க. இப்படி கொண்டு வரும் பொழுது இவர்கள் போகும்போது என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த யாத்திரை போகும்பொழுது இவர்களுக்காக தனி பாதையை கூட ஒதுக்கி விட்டுருக்காங்க. பேரியர் போட்டு இவங்க அந்த வழியா நடந்து போவாங்க. பஸ், ரோடு இதெல்லாம் வந்து பஸ்லாம் இந்த மாதிரி போகணும், கார்லாம் இந்த மாதிரி, அந்த அளவுக்கு நிறைய இடங்கள்ல இவங்களுக்கு வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க வந்து எப்போ இந்த ஆர்எஸ்எஸ் கையில இதை எடுக்குதோ அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, போகும்பொழுதே இந்த கும்பல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ அங்க இடத்துல மசூதி இருக்குன்னா அதுக்கு முன்னாடி பெரிய டிஜே. நீங்க டிஜே அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 4 ஸ்பீக்கர் ஒரு வண்டியில கட்டிருக்கீங்களா? அப்படி கிடையாது. ஒரு தியேட்டர்ல இருக்கிற மொத்த ஸ்பீக்கரையும் கட்டி அடுக்கி வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி போட்டு அவங்க மஸ்ஜித்ல அவங்க தொழுகும் பொழுது அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இவங்க பாட்டு போடுறது, ஜெய் ஸ்ரீராம்னு சத்தம் போடுறது, இந்த மாதிரி இது பண்ணும்பொழுது அவங்க அங்க இருந்து யாராவது ப்ரோவோக் ஆனா அந்த இடம் உடனே கலவரம் ஆயிரும். அதுதானே அவங்களுக்கு தேவை.
உடனடியாக என்ன செய்வாங்கன்னா, நம்ம இந்து மதத்துல நம்ம இந்து நாட்டுல நாம வந்து சுதந்திரமா நடந்து போகும்போது இவங்க அப்ஜெக்ஷன் பண்றாங்க, வெளியில இருந்து வந்த இஸ்லாமியர்கள் அப்படின்னு அவங்க ஒரு பிரச்சனையை கிளப்ப வேண்டியது. ஸோ இதை வந்து ஃப்ரீக்வெண்டா இவங்க பண்ணிட்டே இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்க போறாங்க, ஒரு சின்னதா ஒரு காரோ ஏதோ உரசிச்சு பாத யாத்திரை போறாங்க, சின்ன சின்ன ஆக்சிடென்ட்கள் நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் லைட்டா உரசிட்டா போதும், நான் ஏகப்பட்ட வீடியோ பார்த்தேன், காரையே தலைகீழ தூக்கி போட்டுருக்காங்க. அதுவும் ஒரு முஸ்லீம் ஆளா போயிடுச்சு. ஒரு வீடியோ இருக்குது, நீங்க பாருங்க. அவர் ஒரு முஸ்லீமு, அவர் காரை விட்டு கீழே இறக்கி விட்டுட்டு காரையே வந்து திருப்பி போடுறாங்க. சரி, அவர் ஒரு முஸ்லீம், உனக்கு ஒரு காண்டு இருக்கலாம், ஊட்டப்பட்ட மதவெறி உனக்கு அப்படி செயல்படுத்த வைக்கலாம். ஸ்கூல் பஸ் என்ன செஞ்சு, ஸ்கூல் பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க, ஸ்கூல் பஸ் மீரட்ல அடிச்சு நொறுக்குறாங்க. அதே மாதிரிதான் போகும்போது உரசிச்சு இவங்க கும்பலா போவாங்க. ஒருத்தர் 2 பேரா போறதுன்னா அது பிரச்சனை இல்லை, அப்படி ஓரமா போவாங்க. கும்பலா போவாங்க, பேசிட்டே போறாங்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துல ஒரு பஸ் உரசிட்டா கூட பஸ் அடிச்சுன்னு இருக்கிறது. ஈவன் போலீஸ் வண்டியவே வந்து தலைகீழ திருப்பி போட்டு அடிக்கிறாங்க. போலீஸ் வண்டியை தலைகீழ திருப்பி போட்டு அடிக்கிறாங்க. வீடியோ இருக்கு. போலீஸ் என்ன பண்ணாங்க? போலீஸ் வேடிக்கை பார்ப்பாங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. 2 விஷயம், அரசு வந்து அவர்களுக்கு ஆதரவானது. 2வது விஷயம், அவங்க லோக்கல்ல வாழணும். அரசு அவங்க கையில தானே இருக்குது. நாளைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் போடுவான், என்ன செய்ய முடியும்? ஒரு போலீஸ் அவ்வளோ பெரிய கும்பல் வந்து மொத்தமா அடிச்சு திருப்பி போடுது அந்த காரை. இதே ஒரு இஸ்லாமியர் யாரோ இல்லை இஸ்லாமிய ஒரு குரூப் ஏதோ ஒரு விஷயம் போறாங்க, பிரச்சனை ஆச்சு, இதை பண்ணியிருந்தா புல்டோசர் பாஞ்சிருக்கும். அப்படிதானே? இல்லை இவர்கள் என்ஐஏல கைது செய்யப்பட்டிருப்பார்கள், தேசத்துறைகள் இந்த கலவரத்துக்காக விட்டுட்டாங்கன்னு, இவர்களுக்கு குண்டு வைக்கிறதுக்காக வந்தாங்கன்னு ஒரு போலியான ஒரு கேஸ் ஃப்ரேம் செய்யப்பட்டிருக்கும். அப்படிதானே? இந்த டிபேட் மொத்தமும் வந்து வேற மாதிரி திரும்பி இருக்கும். ஆனா இது மாதிரி எதுவுமே நடக்கல. இங்க கூடுதலாக என்ன நடக்குது அப்படின்னா, இவர்கள் இந்து மதத்தினர், இவர்கள் மீது தாக்குதல் நடக்குது. இவர்களுக்கு ரோட்ல போவது கூட உரிமை இல்லையாங்க. சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்து போடுறாங்க, பேரியர் வச்சிருக்கு, பேரியருக்கு அந்த பக்கம் நடக்கிறதுக்கு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அவர்கள் இந்த பக்கமா வேணும்னே நடந்து போறாங்க. அவங்க வாகனங்கள் போற இடத்துல இவங்க போறாங்க. அப்போ ஏதாவது ஒரு பைக் உரசிட்டா கூட பிரச்சனை தான். பைக்கோ காரோ எது உரசினாலும் சரி, அது உடனே அங்க பஞ்சாயத்து ஆயிடும். ஆக இது வந்து சிஆர்பிஎஃப் ஜவான் தாக்கப்பட்ட அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல, தொடர்ந்து வந்து இந்த கன்வாரியாக்கள், காவடியாக்கள் அப்படின்னு சொல்றாங்க, கன்வாரின்னு சொல்லலாம். இவர்கள் இந்த மாதிரி ஒரு கும்பலா போகும்போது என்னன்னாலும் பண்ணலாங்கிற தைரியத்துல அடிச்சுன்னு இருக்கிறாங்க. கூடுதலாக அரசு வந்து முழுமையாக இவர்களுக்கு ஆதரவு அளிக்குது. அரசு வந்து ஏன்னா இந்து பக்தர்கள், இந்து ஓட்டு இல்ல. இப்போ அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலங்கள்ல வந்து அரசே வந்து ஹோட்டல்கள்ல வந்து QR கோடு தொங்க விடணும். அதை ஸ்கேன் பண்ணா ஹோட்டல் உரிமையாளர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்து மதம் அல்லாதவர்கள் ஹோட்டலில் சாப்பிட வேணாம், அது வந்து அவங்க இருக்கிற விரதம் இதெல்லாம் கலைக்கிறது பிரச்சனையாகவும் சொல்லி ஒரு பாஸ் பண்ணதாகவும், அது ஏற்கனவே இருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், இன்ட்ரீம் ஆர்டருக்கு எதிரானது. ஏற்கனவே போன வருஷமே வந்து பேர் எழுதி போடணும்னு சொன்னாங்க, அதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இன்ட்ரீம் ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ வந்து இப்படி ஒரு QR கோட் போடணும்னு சொன்னது வந்து மறுபடியும் சர்ச்சையாக இருக்குது. ஆமா, இது போன வருடமே இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, பேர் எழுதி போடணும். சரி, ஏன் பேர் எழுதி போடணும்னு கேட்கீங்களா? நீங்க கேட்கலாம். இது வந்து புனித யாத்திரை. மறுபடியும் சொல்றேன், இந்த புனிதங்கிறது தான் இங்க பெரிய பிரச்சனையே. இந்த புனித யாத்திரையில் அவங்க வந்து புனிதமா இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து கறி மீன் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஹோட்டல் நடத்துறவர் வந்து கறி மீன் சாப்பிடுவர் அல்லது அவர் நடத்தினால், அப்போ அது யாரை டார்கெட் பண்ணுதுன்னா 2 பேர் தான் அதை பண்ணுவாங்க. யாருன்னா முஸ்லிம்ஸ், தலித்து, OBC, இவங்க தான். இந்த பாத யாத்திரையில யாருமே பாப்பான்ஸ் யாரும் போறதில்லை. இது ஒரு பக்கம். போறவங்க மத்தியில் இவங்க என்ன திணிச்சிருக்காங்கன்னா, நீ ஒரு புனிதமான யாத்திரையில போற, இந்த யாத்திரையில நீ வந்து ஹோட்டலில் நீ சாப்பிட்றது கூட அது புனிதமாக தான் இருக்கணும் அப்படின்னு. ஈவன் அவங்க கொண்டு போறாங்கல்ல அந்த தண்ணி, கங்கா தண்ணி, அதை கூட அவங்க கீழே வைக்க மாட்டாங்க. அந்த பானையை கீழே வைக்காத அளவுக்கு தான் அவங்க கொண்டு போவாங்க. அப்படி எங்கேயும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ஸ்டாண்டு மாதிரி வச்சு ஸ்டாண்டில் போட்டு தொங்க விட்டுக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க புனிதமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க, புனிதத்தை மெயின்டைன் பண்றாங்களா. இப்போ இதை வச்சு இந்த RSS பரிவார கும்பல் என்ன சரி, அங்க இருக்கிற முஸ்லீம்களை ஒடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாவா எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அங்க நிறைய பேர் வந்து ஹோட்டல் நடத்துறாங்க. அதுல வந்து முஸ்லீம் வேலையாளர்கள் ஹைவே ஃபுல்லா. ஆமா, அங்க வந்து முஸ்லீம் வேலையாட்களும் இருப்பாங்க, ஓனர்களும் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க, நீ என்ன பேர் வச்சிருக்கியோ அது உன்னோட பேரு, உன்னோட உரிமையாளர் பேர், இதெல்லாம் போர்டு வைக்கணும் அப்படின்னு போன வருஷம் இவங்க டிமாண்ட் பண்ணாங்க. அது சுப்ரீம் கோர்ட்ல வந்து சமூக நல ஆர்வலர்கள், மனித உரிமை போராளிகள் இவங்கெல்லாம் போய் கேஸ் போடவும் சுப்ரீம் கோர்ட் வந்து இது தேவையில்லாது அப்படின்னு தட்டி விட்டுருச்சு. இந்த வருடம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நீங்க சர்டிபிகேட் தொங்க விடுங்க, உங்களோட ஓனர் யாரு அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குங்களா, ஹோட்டல் ஓனர். நம்ம ஊர்லேயே நம்ம பார்த்துருக்கலாம், யூனியன் சைட்ல இருந்தோ இல்லை கவர்மெண்ட் சைட்ல இருந்தோ கொடுத்த சர்டிஃபிகேட் ஃப்ரேம் பண்ணி தொங்க விட்டுருப்பாங்க. அது வந்து கட்டாயம் தொங்க போகணும்னு இவங்க டிமாண்ட் பண்றாங்க, சங்கி பரிவார கும்பல்கள். அது போக அதையும் உனக்கு பிரச்சனைனா QR கோடு போடு. அதுல வந்து நீ QR கோடு ஸ்கேன் பண்ணி பார்த்தா அப்படின்னா ஓனர் யாரு, வேலை பார்க்குறவர் யாரு, இதெல்லாமே அதுல தெரிய வரும். ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஒரு பையனை வந்து கோபால்னு பேர் சொல்லி ஒருத்தர் வேலைக்கு வச்சிருக்காரு. ஆக்சுவலி அந்த பையன் முஸ்லீம் போல.
அந்த ஓனரே சொல்லியிருக்காரு, நீ வந்து முஸ்லீம் சொல்லிக்காத, கோபால்னு சொல்லு. அந்த நாட்டில் பாருங்க, முஸ்லீம் ஒரு பேரை சொல்லி கூட வேலை பார்க்க கூட முடியல, ஒரு ஹோட்டலில், சாதாரணமான ஹோட்டலில் கோபால்னு சொல்லி நீ வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கோன்னு சொல்லி இவர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஆதார் கார்டு வச்சு செக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கண்டுபிடிக்கப்பட்ட போது அவனை வந்து செக் பண்ணணும்னு, என் டவுசரை ஒத்து காட்டு, சுன்னத் பண்ணியிருக்கியா பண்ணலையா அப்படிங்கிறத வச்சு நான் அவனை இந்துவா முஸ்லீமா அடையாளம் காணுவேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாங்க. A dhaba staff member was told to remove his trousers and prove his identity. Gopal Akat Tajamul. இதை கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கோபாலுங்கிற இந்த மேட்ரு வந்து அந்த நேரத்துல ரொம்ப மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. ஸோ இந்த அளவுக்கு அவங்க வந்து இறங்கி இவங்க வந்து ரேண்டமா போய் செக் பண்றாங்களா? ஆமா, ரேண்டமா கடையில செக் பண்றது, சாப்பிடறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்கறது, ஆதார் கார்டை காட்டி கேட்கறது, இது ஒரு இதே. இது வந்து வந்ததுன்ற பேர்ல ட்ரௌசர் கழட்டி பாக்குறாங்க. ட்ரௌசர் கழட்டி, அவன் மேல டவுட்டா இருக்குது, ட்ரௌசர் கழட்டி செக் பண்ணணும். இது வந்து நான் நேரடியாவே நான் கேட்டிருக்கேன். பெங்கால் பார்டர்ல நிறைய ஸ்மக்லிங் நடக்கும். ஸ்மக்லிங் பண்ற ஒருத்தனை பிடிச்சாச்சு. பிடிச்சதும் ஒருத்தர் சொல்றாரு, அவனை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவனை டவுசர் கலத்து, அவன் ஃபர்ஸ்ட் இந்துவா முஸ்லீமா பார்த்து அதுக்கப்புறம் அடிப்போம் அப்படின்னு. இந்த கதை நடந்திருக்கு, என் சீனியர் எனக்கு பேசும்போது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டவுசர் கலத்தி பார்க்கறது வந்து நமக்கு தான் இது புதுசு. ஆனா அது அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ரொம்ப சர்வசாதாரணமா பேசிக்கிறது, இல்ல வன்முறை கும்பலுக்கு இது ஒரு சர்வசாதாரணமா உண்டு. இது போக விஹெச்பி, விஸ்வ இந்து பரிஷத், இந்த மாதிரி இந்த சங் பரிவார கும்பலாம் என்ன செய்யறாங்கன்னா, ஹோட்டலை பத்தி விசாரிச்சுட்டு இந்த ஹோட்டல் புனிதமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க. இந்த ஹோட்டல் நம்ம சாப்பிடலாம், இது அத்தாரி ஸ்டே, இது வந்து இந்து ஹோட்டல். அதாவது ரொம்ப நாள் நீண்ட நெடுகாலமாக இவர்கள் சொல்லுவாங்களா, இந்து கடையில் வாங்கு, இந்து கடையில் சாப்பிடு, முஸ்லீமுக்கு புறக்கணி அப்படிம்பாங்கல்ல, அதோட இது ஒரு வேற வடிவம் தான் இது. சரிதானே? இதன் மூலம் இவர்களை இந்துக்களாக உணர வைப்பது, அதோட வழிமுறை. அது ஒரு வழிமுறை. இது வழிமுறையா இது வந்து உங்களுக்கு இயல்பாக உங்க மேல பண்ணி ஸ்டிக்கர் இல்லாத ஹோட்டல்கள்ல புறக்கணிக்கப்படும். அவங்களுக்கு டவுட் இருந்தா கூட அதை புறக்கணிக்கப்படும். இப்போ உத்தரப்பிரதேசத்துல ஓரளவுக்கு கணிசமா வந்து இஸ்லாமியர் மக்கள் வாழ்றாங்க. ஆமா, இப்போ அங்க எல்லா கடைகள்லயும் அவங்களுக்கு வேலைகள், அந்த வேலைகள் ஈடுபட்டு இருப்பாங்க, இல்ல அவங்களே பல கடைகள் வச்சிருப்பாங்க. ஆமா. அப்போ இப்படி இதுல இருந்து அவங்களை வெளியேற்றுறதுன்றது இந்த தொழில இருந்தே, இல்ல இந்த வேலை வாய்ப்புல இருந்தே இஸ்லாமியர்களை வெளியேற்றுறதுன்றது அப்படிதான். ஆமா, அதுதான் டார்கெட். அதுதான் இந்து மதத்தின் சுத்தத்தை, புனிதம் அப்படின்னு ஒரு விஷயத்தை உணர்த்தி உன்னை வந்து அதை ஒரு பெரிய ஆளாக, மேன்மையானதாக அதை ஆக்குறது. இன்னொரு பக்கம் இவர்கள் அசுத்தமானவர்கள் அப்படின்னு நிரூபித்து அவர்கள் வெறுப்பை வளர்த்தல். மூன்றாவது, இவர்கள் தொழில்களை, இவர்களுடைய வேலை வாய்ப்பை முடக்குதல். இதன் மூலம் அவர்களை வந்து மூன்றாம் தர குடிமக்களாகவே இருக்க வைத்தல். இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அஜெண்டாவாக, ஆனா வெவ்வேறு வழி வகைகளில் இது வந்து அவங்க செயல்படுத்திட்டே இருக்காங்க. அதுக்கான ஒரு செயல்பாடு தான் இது வந்து ஒரு உதாரணம். இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் வேலை பார்க்கானா, இப்போ அந்த ஒரு மாசம் முழுக்க அவன் எங்க போய் வேலை பார்ப்பான்? இது வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்ல, நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயே வந்து ஜெயின் நாள், இல்ல தீபாவளி சமயம், இந்த மாதிரி நேரத்துல தான் கறிக்கடைகள் மூடப்படும் அப்படின்னு விட்டு பார்ப்பாங்க. இன்னும் உதாரணமா சொல்ல போனா திருப்பரங்குன்றத்துல என்ன பண்ணாங்க, திருப்பரங்குன்றத்துல அங்க வந்து சிக்கன் வெட்டினாங்க, மட்டன் வெட்டினாங்க, அது புனிதத்தன்மை போகுது அப்படின்னு அங்க இங்க ஆரம்பிக்கிறது முற்பட்டது தான் இங்க யூபியில நடந்துட்டு இருக்குது டெய்லி. அந்த யூபியை தான் இங்க வந்து கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு பாக்குறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எப்படி வந்து இப்போ அடிக்கிறாங்க, சிஆர்பிஎஃப் ஜவான் அடிக்கிறாங்க, இல்ல ஒரு பஸ் வருஷனா கூட ஒரு அடிக்கிறாங்களே, என்ன எந்த இஸ்லாமிய ட்ரௌசர் ஊத்து பாக்குறாங்க. இதையெல்லாம் இங்க செயல்படுத்தினால் மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு இதை வந்து ஃபர்ஸ்ட் மக்கள் மத்தியில இன்ஜெக்ட் பண்ணணும், இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதுன்னு பார்த்துதான் இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூலாம் இந்த மாதிரி தூக்கிட்டு வராங்க. முருகன் மாநாடு கூட அது ஒரு சிறிய ஆரம்ப வடிவம் தான். இந்த முருகன் மாநாட்டில் வந்தவங்க பேசுனதை நாமளே நம்ம பார்த்தோம். ஒரு வெறி வேணும், இந்த மாநாட்டுக்கு வராதவங்களாம் அவன்லாம் இந்துவே இல்லை, அவங்க தான் இந்த இந்து மதத்தை துரோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து எதிர்ப்பதம். இந்து மதம் நம்ம மதம், நாம தான் மேன்மையானவர்கள், மற்றவங்கலாம் வந்து இந்த நாட்டில் வந்து வாழ வந்தவனுங்க, அவனும் நம்ம கூட சரிக்கு சமமா இருக்கிறதா அப்படிங்கிறது இவங்க பாசிட்டிவாவே பேசி அவங்கள வந்து கூட்டு சேர்த்து இந்த வெறியை ஏற்றி அப்புறம் அவங்க மேலே தாக்குதல் நடத்த வைக்கிறது. இன்னைக்கு இந்த திருப்பரங்குன்றம் யூபி மாதிரி இருந்திருந்தால் இந்நேரம் அந்த சிக்கந்தர் தர்கா வந்து உடைக்கப்பட்டிருக்கும், பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது போல. அந்த அளவுக்கு இவர்கள் வந்து வெறியேற்றிருப்பாங்க. ஆனா நம்ம ஊர் வந்து ஒரு பகுத்தறிவு மண்ணு, பெரியார், திராவிட இயக்கங்கள் இவர்கள்லாம் வந்து உழைத்ததுனால நம்ம இப்போ வரைக்கும் அங்க வந்து மக்கள் வந்து ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இதை நீங்க அங்க யூபியில எதிர்பார்க்க முடியாது. 4-5 நாளாவே பேன் கன்வார் யாத்ரா அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆகி எதிர்பார்க்க முடியாதுன்றதை தாண்டி அப்படி மாத்திட்டாங்க, டியூன் பண்ணிருக்காங்க. ஆமா, டியூன் பண்ணிக்கிறாங்க. இப்ப வேற ஒண்ணும் இல்ல, இப்ப எதிர்கட்சியா இருக்க சமாஜ்வாதி பார்ட்டி வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டிக்குது. இதை கண்டிச்சது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் கன்வார் யாத்திரால நடக்கிறவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, இது கண்டிக்கத்தக்கது, யூபி அரசு வந்து இதை வந்து கேட்க மாட்டேங்குது, இதை வந்து சரியா ரெகுலேட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு இவங்க பேசினா டக்குன்னு எப்படி திரும்புது அப்படின்னா
சமாஜ்வாதி பார்ட்டியோட அகிலேஷ் யாதவுக்கு இதுதான் வேலை. இந்து மக்களோட எல்லா புனித பயணத்தையும் இவர் வந்து எதிர்ப்பாரு. இதே முஸ்லீம்கள் வந்து அங்க நடு ரோட்ல நமாஸ் படிப்பாங்க. இந்த ரம்ஜான் மாதம் பாத்தீங்கன்னா கூட்டம் நிறைய இருக்கும், அது வெளியில வந்து படிப்பாங்க. அதே யூபியில பூட்ஸ் காலால அந்த மாதிரி நமாஸ் படிக்கிற எட்டி ஒத்தித்த போட்டோ வீடியோஸ் போன வருஷம் பயங்கரமா வைரல் ஆனது. அரண்செலியும் நம்ம ஒரு போஸ்டே போட்டிருந்தோம். அப்போ அப்படி இருக்கிற சூழல்ல அவர்களுக்கு ஒரு நீதி, இவர்களுக்கு ஒரு நீதியா? இந்த சமாஜ்வாதி பார்ட்டியோட அகிலேஷ் யாதவ் வந்து முஸ்லீம்கள் அப்படி நமாஸ் படிக்கும் போது ஏன் ரோட்டை மறிக்கீங்கன்னு கேட்பாரா? ஆனா இவர்கள் மட்டும் இப்போ ரோட்லாம் இவங்க மறிச்சு நடந்துலாம் போறாங்க, இதெல்லாம் பிரச்சனைக்குரியதுன்னு பேசினாலே இந்து மதத்திற்கு எதிரி அப்படின்னு ஒரு கட்டம் கட்டிடுவாங்க. இந்து மதத்தினால பெரும்பான்மையான ஓட்டுகள். பிஜேபி ஆல்ரெடி நான் முஸ்லீம் கேண்டிடேட் அர்னாபூர் கூட போடுறாங்களே, ஆமா இந்து விரோத செயல்களை நிப்பாட்டணும், வெளியேற்றணும்னு சொல்லி. இப்போ இந்த இந்து விரோத செயல் அதான் சொல்றேன். இப்போ இந்த கன்வாரிகள் இப்போ சிஆர்பிஎஃப் ஜவானை அடிச்சுதான் நீங்க கண்டிச்சிங்க அப்படின்னா உடனே உன்னை இந்து விரோதின்னு கட்டம் கட்டிடுவாங்க. இந்து விரோதி, நாமெல்லாம் இந்துக்கள் அப்படிங்கிறவங்களாம் அந்த இந்து மெஜாரிட்டி ஓட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே பேக்கடா எங்க போகுது? பிஜேபிக்கு போகுது. சமாஜ்வாதி பார்ட்டி என்ன செய்யும்? எதிர்கட்சிகள் அரசியல் கூட இதை பண்ண முடியாது. அது அவன் அரசியல் பண்ணதுக்காக இதை பேசணும்னு நினைச்ச கூட அவன் வந்து உட்கார வைக்கப்படுவான். அந்த அளவுக்கு மோசமா இருக்குது. ஆனா சமாஜ்வாதி பார்ட்டியோட அதான் கீழ்மட்ட தொண்டர்கள் இவங்கெல்லாம் வந்து பேன் கன்வாரி யாத்திரான்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அது எதுவும் பெருசா எடுபடாது. இல்ல, ஒரு அரசே வந்து அவங்களுக்கு சாதகமா உத்தரவுகளை உத்தரவுகள், அதுவும் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரை மீறி அப்படி ஒரு உத்தரவை போடும் போதுன்றது அவங்களுக்கு இன்னும் அது யோசிக்க வைக்காதுல. ஓகே அப்படின்றதான் அதுதானே அவங்க விதைக்கிறது. அதுதானே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை விட நமது மதத்திற்கான உரிமை என்பது இதுதான். என்டிடிவில அந்த டவுசர் அவுத்து பார்த்த அந்த கேஸ், அதை பத்திலாம் வந்து ஒருத்தர் கேட்கிறாரு. அது ஒரு சாமியார் மாதிரி இருக்காரு, காவி ட்ரெஸ் போட்டு. இவரு யாத்திரை போறவங்க. ஆமா அவர் வந்து அந்த லோக்கல் லெவலர். அவர் வேலையே இதுதானா? என்னன்னா எந்தெந்த கடையில என்னென்ன இருக்குது, யார் இருக்கிறா, இது வந்து சரியா தப்பாங்கிறது கேட்கறது தான். அவர்கிட்ட என்டிடிவியோட ரிப்போர்ட்டர் வந்து கேட்கிறாரு, இந்த அதிகாரம் யாரு கொடுத்தது அப்படின்னு கேட்டா, இந்த அதிகாரம்னா அதாவது இந்த கடைகளில் போய் விசாரிக்கிறது. ஆமா, கடைகளில் போய் விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு யாருங்க அதிகாரம் இருக்குது? அது வந்து சட்டம் பார்த்துக்கிடும், அரசு பார்த்துக்கிடும் அப்படின்னா, நான் ஒரு சனாதன தர்மத்தின்படி அழுத்தமாக சொல்றேன். இந்த சனாதனங்கிற வார்த்தைலாம் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது. ஆனா இப்போ கேட்கிறோம் நம்ம சனாதன தர்ம சர்டிபிகேட் பேரே வந்து சனாதன சர்டிபிகேட் தான். அது சனாதனி சர்டிபிகேட் பேரே அதுதான், கடையில் ஓட்டுறாங்கல்ல. அதான் அந்த சனாதனா அப்படிங்கிற ஒரு வட்டத்துல தான் இவங்க எல்லாத்தையும் கொண்டு வராங்க. இந்த சனாதன சட்டத்தின்படி, இந்த சனாதன தர்மத்தின்படி நான் என்ன சினிமா அதை செய்யறேன், அது சரி அப்படிங்கிறாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட நீ பெரியவனா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு பதில் சொல்லாம, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. சனாதன தர்மத்தின்படி நாங்க வந்து புனிதமான யாத்திரைக்கு போறோம், இந்த புனிதமான யாத்திரையில இந்த ஹோட்டல் புனிதமா இருக்குதா இல்லையாங்கிறது என்னால செக் பண்ணதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அப்ப விற்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கும்போது சாப்பிடுறது எனக்கு உரிமை இல்லையா? இவருடைய கேள்விகள் எப்படி இருக்குன்னா, நம்ம சீமான் கேட்கிற மாதிரி லாஜிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்தின்படி மீறலானது. நீ உனக்கு உரிமை எப்பவுமே இன்னொருத்தனை பாதிக்காம இருக்கணும். அப்படிதான், உனக்கு விருப்பப்பட்டா சாப்பிடு, விருப்பப்படலன்னா சாப்பிடாம போ அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா கண்டுபிடித்து இது வந்து ரெக்கமெண்டடு, இது நாட் ரெக்கமெண்டடு, இது வந்து முஸ்லீம் ஹோட்டல், இது வந்து இந்து ஹோட்டல், இவர் வந்து மீட் செய்வாரு, இவர் செய்ய மாட்டாரு அப்படின்னா நீ சர்டிபிகேட் கொடுக்கும் பொழுது ஒரு வகுப்புவாதத்தை அவங்க கிளப்புற மாதிரி இருக்குது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏத்துக்காது. ஆனா இவர் ஒரே வாரத்துல முடிச்சிடாரு. சனாதன தர்மத்தின் புனிதமான பயணத்தில் இருக்கிற நாங்க ஒரு புனிதமான ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்காரு. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சனாதன தர்மம் கேள்வி கேட்குது. இதுக்கு என்ன பதில் என்ன அப்படிங்கிறது தான். உன்னுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை விட சனாதன தர்மம் தான் பெருசு அப்படிங்கிறதா திருப்பி அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அரசு வந்து இவர்களை வைத்து என்ன சொல்லுது, நூல் போட்டு பார்த்துட்டு இருக்குது, இல்லை ஆழம் பார்த்துட்டு இருக்குது. இது பெருவாரியான மக்கள் இது உள்ளுக்கு வரும் பொழுது அவர்கள் எளிதாக இதை மாற்றி விடுவார்கள். இவங்க இந்த மாரி பிராக்டிஸ்ல ஈடுபடுற எல்லாருக்குமே கான்ஸ்டியூஷன் பெருசு இல்லை, நீதிமன்றம் பெருசு இல்லை, நீதிமன்ற உத்தரவுகள் பெருசு இல்லை, அரசாணைகள் பெருசு இல்லை. இந்துக்கள் சனாதனமோ இது என்ன முடிவு போனதோ அதை காப்பாற்றுறது, அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமும் போகிறதுன்ற மனநிலை வந்து அங்கே இயல்பா உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ அதில் போகிறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலித்ஸு, ஓபிசி இந்த இது கேட்டகரியிலேருந்து தான் அதிகம் பேர் போகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு யாருக்குமே இதோட அந்த சீரியஸ்னஸோ ஏதோ ஒன்றுமே தெரியல. ஈவன் அவங்க போகும்போது இதுக்கு முன்னாடிலாம் வந்து இப்போ நீங்கள் ஒரு மத சார்பான ஒரு விவகாரத்துக்கு நீங்கள் போகிறீங்க, மத சார்பான ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறீங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? அதுக்குண்டான பூவு பழம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவீங்க. முருகன் மாநாட்டுக்கு போகிறீங்கன்னா முருகனை தூக்கிட்டு போவீங்க, முருகன் கோயிலுக்கு போகிறீங்கன்னா முருகன் ஃபோட்டோ இல்லை முருகனோட வேலு இந்த மாதிரி கொடுத்துட்டு போவாங்க. இவங்க யாரை தூக்கிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா குரேஷியை தூக்கிட்டு வராங்க. சிந்தூர் ஆப்ரேஷனில் குரேஷி, சோஃபியா குரேஷி அவங்களுடைய ஃபோட்டோ, தேசிய கொடி இதெல்லாம் தூக்கிட்டு வராங்க. ஏன், எங்கேருந்து இதெல்லாம் வருது? கடவுளுக்கும் இந்த நாட்டோட ஆர்மி வீரருக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு பக்கம் நீ ஜவானாலும் பரவாயில்ல, சிஆர்பிஎஃப் இருந்தாலும் சரி, ஆர்மி ஜவானா இருந்தாலும் சொல்லி தூக்கி போட்டு மிதிக்கிறேன். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த ஃபோட்டோவையும் சேர்த்து தூக்கிட்டு வராங்க. எதனால?
இது எப்படி இது வந்து இயல்பா ஒரு அவங்க ஒரு இஸ்லாமியர் தானே அவங்க இஸ்லாமியர் தான். இப்போ அப்துல் கலாம் கூட தான் இஸ்லாமியர். தூக்கி உட்கார வச்சாங்க. ஏன் உட்கார வச்சாங்க? அவர்கள் சொல்படி யார் கேட்க என்ன மாதிரி நடக்கிறாங்களோ அவர்கள் வந்து இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் வந்து வயலின் வாசிக்கும் பகவத்கீதை வச்சிருக்க ஒரு இஸ்லாமியர். சரியா? எனக்கு நீ கேட்டு நடந்துக்கிற ஒரு இஸ்லாமியராக இருந்தால் எனக்கு ஓகே, நான் சொல்றதை நீ கேட்குறியா, அப்போ ஓகே. அப்படி இல்லைன்னா இல்லை. அப்புறம் எனக்கு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த சோஃபியா குரேஷிய ஒரு சாதாரண ஒரு பக்தர் தூக்கிட்டு வருவானா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மத நிகழ்ச்சி நடக்குது, மத நிகழ்ச்சியில அது சிந்தூர் ஆபரேஷன் நடந்து இத்தனை நாள் ஆச்சு. இங்க வந்து ஒரு ஆர்மியில இருக்கிற ஒருத்தர் சோஃபியா குரேஷி போட்டோலாம் தூக்கிட்டு வர்றதுக்கு யார் செய்வாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம் இல்லாமல் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை தானே. இப்போ இந்து மதம், இந்து ராஷ்டிரா நாடு, சாதாரணமாக இந்தியாங்கிற நாடை இந்து ராஷ்டிராவா அப்படிங்கிற சேர்க்கறதுக்கு இந்த ஆர்மி வீரர்கள் இவர்கள் போட்டோ, இந்த தேசியவாதம், அப்புறமா தேசபக்தி, இதையும் அதையும் சேர்த்து இவங்க ஒரு வடிவம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து யூபியில் ஆரம்பிக்குது. இந்த செயலை வந்து நாடு முழுக்க பரப்பதுக்கு இவங்க என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து தற்கொலை முயற்சி பண்ணா கூட அதை வந்து இந்துவா கிறிஸ்டினான்னு பார்க்கறது. அப்புறம் திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் பாசா மலையா இல்லை திருப்பரங்குன்ற மலையாங்கிற பிரச்சனையை கலப்புறது. அங்கேயே எக்ஸாக்டா வந்து ஆடு வெட்ட தடைன்றதுல இருந்து தானே ஆரம்பிக்கிறோம். ஆமா, புனிதம் கெட்டுறது அதே பேட்டர்னா தானே இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் அங்க போற எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாருமே வந்து மாமிசம் சாப்பிடுவாங்க. நம்மளே வந்து அது வந்து அசுத்தம் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறாங்க பாத்தீங்க. அதுதான் அவனோட வெற்றி. அதை வந்து முயற்சி அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. சப்போஸ் இது பரவுச்சுன்னா அதுதான் இந்து ராஷ்டிரத்துக்கு அவங்க போடுற அந்த பாதையா இருக்க முடியும். சரி தானே? இன்னொன்னு சொல்றேன், இதே சிஆர்பிஎஃப் ஜவானை பத்திலாம் பேசுனீங்கல்ல, எந்த சிஆர்பிஎஃப் மெஸ்லையாது பிஎஸ்எஃப் மெஸ்லையாது செவ்வாய்க்கிழமையானா அந்த மெஸ்ல வந்து நான்வெஜ் சமைச்சிட்டா நான் ஒத்துக்கிறேங்க. நான் இப்பவே வந்து நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். செய்ய மாட்டாங்க. அது ஒரு புனிதமான நாள். செவ்வாய்க்கிழமை புனிதமான நாள். செவ்வாய் வெள்ளி, ஐ திங்க் வெள்ளியை கூட விட்டுருங்க. செவ்வாய் வந்து என் வாழ்க்கையில 22 வருஷம் இருந்திருக்கிறேன். அது வந்து எங்கேயுமே அவர்கள் வந்து இது பண்ண மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு இஷ்யூ நடக்கும். என்ன இஷ்யூ நடக்கும் அப்படின்னா, நவராத்திரின்னு வரும் பார்த்தீங்கன்னா, அந்த 9 நாட்களோ 10 நாட்களோ விரதம் இருப்பாங்க. இந்த 9 நாட்களிலும் மெஸ்ல வந்து கறி சமைக்க மாட்டாங்க. அதே மாதிரி மற்ற மத பண்டிகைகளோட இதுவும் பிராக்டிஸ் அங்கே ஃபாலோ அதுல என்ன ஃபாலோ பண்றதுக்கு இருக்குது? இப்போ இல்லை, இது வந்து இந்து மத பண்டிகை, அதுக்காக வந்து அந்த பிராக்டிஸ் அடிப்படையில் நான்வெஜ் சமைக்காம இருக்காங்க. ஆமா, அதே மாதிரி இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவருக்கும் கிறிஸ்துமஸ் அவங்களுக்கு ஒன்றும் ஃபாலோ பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ அவங்க மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க, நாங்கள் சமைக்கலாம் முடியாது, வாய்ப்பே கிடையாது. சரி தானே? இப்போ முஸ்லீம்ஸும் மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க, கிறிஸ்டின்ஸும் மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க, இந்துக்களுமே மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க. நம்ம பசங்களே நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அது பக்ரீத்துக்கு பிரியாணி கொடுக்குறது, பக்ரீத்துக்கு பிரியாணி போடுறதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் நடக்கும். அது வந்து சில பிராடலின் கமாண்டரை பொறுத்து. ஆனா ஒரு கட்டாயம் ஒரு ஈவெண்ட் ஒரு நாள் அங்கே நடக்கும். தீபாவளி செலிப்ரேஷன் அங்க நடக்கும், கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் நடக்கும். அதுக்கப்புறமா ஈத்து அந்த மாதிரி நேரத்தில் குறைந்தபட்சம் சில நேரம் சில கம்பெனிகளை படாகானான்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ராவா சமைச்சு அன்னைக்கு கொஞ்சம் விருந்து மாதிரி செய்வாங்க. அதெல்லாம் நடக்கும். அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனால் 9 நாள் நவராத்திரி இல்லை ஏதோ ஒரு ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9 நாளும் மெஸ்ல வந்து மீட்டே செய்யாம, அதாவது நான்வெஜ்ஜே சமைக்காம வெறும் வெஜ்ஜு மட்டும்தான் சமைப்பாங்கன்னா இது எந்த மாதிரியான அரசியல்? அது எல்லாரும் விரும்புவாங்களா இல்லை யாரும்? இல்ல இப்போ நம்ம சவுத்ல உள்ள பசங்கள்ட்டலாம் நான் பர்சனலா பேசணும் அப்படின்னா, உங்களுக்கு வேற வேலை மாதிரி கிடையாது அப்படின்னு பண்ணுவேன். சிலர் வந்து அதுல ஈல்டாயிருப்பாங்க. இந்து ராஷ்டிராக்கு வழிவகுக்கும். இப்போ இவங்க வந்து புனிதம்னு சொல்றாங்கல்ல, டெல்லி யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் அபூர்வானந்த், டாக்டர் அபூர்வானந்த், அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இந்து மதத்தோட புனிதத்தன்மைங்கிறது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றதால கெட்டு போயிருமா, அவ்வளவு வீக்கானதா இந்த இந்து மதம் அப்படின்னு அவர் கேட்கிறார். தோழர் நாதன் என்ன கேட்டார் அப்படின்னா, அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, கடந்த வருடம் இதை பத்தி பேசியிருக்காரு நாதன், அவரோட சேனல் ஃபியூச்சர் தமிழ் சேனல்ல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்பேத்கர் சொல்றாரு, குற்றவியலின் தண்டனைகளின் தொகுப்பு தான் இந்த இந்து மதம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இந்து மதத்தை வைத்து இவர்கள் செய்யற அரசியலுக்கு எதிர்ப்பு மதமாக இங்க என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதுலயும் இந்த டாக்டர் அபூர்வானந்த் வந்து அவர் தான் சுப்ரீம் கோர்ட்ல இதுக்கு எதிராக கேஸ் போட்டவர். தொடர்ந்து வந்து நீங்க த வயர், இன்னும் டீப் டைவ்னு ஒரு பாட்காஸ்ட் எல்லாமே நான் பார்த்தேன். அது எல்லாத்துக்குமே அவர் வந்து இது குறித்து விரிவாக பேட்டி கொடுத்துருக்காரு. புனிதத்தன்மையை பத்தி இந்த ஹோட்டலை பத்தி தானே பேசிட்டு இருக்க. அவர் தான் கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அந்த அரிசியை கொண்டு வந்தது, அந்த கோதுமையை கொண்டு வந்தது, அந்த கோதுமையை விளைவிச்சது, அது வண்டியில எட்டு வந்தது, இவங்கெல்லாம் வந்து இந்துவா தான் இருக்கணுமா? அப்போ அங்க வந்து அவங்க வந்து அன்னைக்கு மீட் சாப்பிட்டு இதை செஞ்சிருக்க மாட்டாங்களா? அது ஒரு முஸ்லீம் டிரைவரா இருந்திருக்க கூடாதா? அப்போ அதெல்லாம் நீ என்ன செய்வ? அது விளைய வச்சதுல இருந்து இங்க கொண்டு வந்து ஆக்குற வரைக்கும் பின்னாடி பேக்ரவுண்ட்ல எத்தனையோ பேர் கைப்பட்டு தானே வந்திருக்குது. அப்போ அது எப்படி அது புனிதமா இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு லாஜிக்கா கேள்வி கேட்கிறார். அவங்க பேசுற மாதிரி ஸ்டைல்லே கேட்டா, ஒரு லோக்கலா நம்ம கேட்டோம் அப்படின்னா, கலோக்கியலா கேட்டா அப்படிதான் ஈஸியா வந்து புரிய வைக்க முடியும். ஸோ அந்த டாக்டர் அபூர்வானந்த்
இன்னும் பல ஆக்டிவிஸ்ட் வந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இந்த QR கோடு, இந்த நேம் கோடு இது குறித்த வழக்கு இன்னும் நிலுவையில தான் இருக்குது. ஒரு வாரத்துல பதில் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஆமா, அது வரட்டும், நம்ம பார்ப்போம். கங்கை, யமுனா இந்த மாதிரி ஒரு அங்க இருந்து புனிதமான ஒரு தண்ணீரை எடுத்துட்டு சிவன் கோயிலுக்கு போய் சிவனை வந்து வழிபட்டு போறாங்க. இது வந்து இந்தியா முழுக்க ஸ்ப்ரெட் பண்றாங்க. அந்தந்த ஏரியால சத்தீஸ்கர்லயும் இதே மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு புனிதத்தை எடுத்துக்கிட்டு, அதான் நான் சொன்னல அந்த திருப்பரங்குன்றம் மறுபடியும் இதே உதாரணம் தான். ஒவ்வொரு ஏரியாலையும் இதே மாதிரி சிஸ்டத்தை, இதே மாதிரி ஒரு செயல்பாடுகளை வந்து இவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் அந்த அவங்களோட மனசுல என்ன திணிக்கிறாங்கன்னா, இந்த ரோட்ல நாம அடைச்சிட்டு போகணும்னா நம்ம வேற பாகிஸ்தான்ல போய் அந்த ரோட்டை அடைச்சிட்டு நம்மளால போக முடியும். இது கூட உரிமை இல்லையா? நம்ம இதுக்கு கூட நமக்கு உரிமை இல்லையா? இந்த இடத்துல இது நாம வச்சதுதான் சட்டம். நாம இங்க சட்டம் வைக்காம நாம என்ன பாகிஸ்தான்ல போய் சட்டம் வைக்க முடியும்? இந்த மாதிரி தான் அவங்கள்ட்ட வந்து தூண்டப்படுகிறார்கள். இது அவங்க ஈஸியா வந்து ஈல்ட் ஆயிடுறாங்க. அதுவும் குரூப்பா இருக்கும் பொழுது இன்னும் எளிதாக கடையடிச்சு நோட்டிக்கலாம், காரை கவுத்தி போடுறான், ஸ்கூல் பஸ் கூட விட்டு வைக்கல. அதுவும் ஒரு ட்விட் பார்த்தேன். அதுல என்ன போட்டிருந்தா, அது வந்து சீக்கியர்கள் வந்து இலவசமா நடத்துற ஸ்கூல் பஸ் தான், அதை கூட அடிச்சு நோக்கிட்டாங்க. அவனுக்கு கண்ணு முன்னே தெரியல. அது போக அந்த போதைப் பொருட்கள் பழக்கம், அகோரிகள்லாம் பாக்கீங்களா, அவங்க அசால்ட்டா பெரிய ஒரு சுருட்டுலாம் வச்சுட்டு கஞ்சா அடிக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். சிவபக்தர்கள் தான் அவனையும் சொல்லிக்கிறாங்க. நம்ம கட்டுறது தமிழ்ல கூட அதே மாதிரி சீன்லாம் வச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா கட்டற்ற சுதந்திரம். ஏன்னா நாங்கள் இந்து மதம், நாங்கள் வச்சுதான் சட்டம், இந்து ராஷ்டிரால இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இவர்கள் மத்தியில திணிச்சுட்டே இருக்காங்க, பரப்பிட்டே இருக்காங்க. இது இந்தியா முழுக்க பரவும் அபாயம் இருக்கிறது. இந்த கன்வர் யாத்திராவே எனக்கு தெரிஞ்சு பிளான் பண்ணி கூடுதலாக மெயின் ஸ்ட்ரீம்ல எல்லாம் பேச வச்சு இதை வந்து மக்கள் மனிதல பரப்புறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.